இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக ஜெபித்த போது கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்தார். எபிரேயர் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். ஆதலால் அவர்னா யாரு? நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தராகிய இயேசு தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். இன்னும் சுருக்கமா நமக்கு புரிகிற மாதிரி வாசிக்கணும்னா, இயேசு தேவதூதர்களுக்கு உதவி செய்யாமல் ஆபிரகாமின் சந்ததிகளாகிய நமக்கு உதவி செய்யும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு தேவதூதர்களுக்கு உதவி செய்யும்படி அவர் இறங்கவில்லை. ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நமக்கு, தேவனை விசுவாசிக்கிற நமக்கு உதவி செய்யும்படி இயேசு இறங்கி வந்தார். பாருங்க, இயேசுவின் பிறப்பு என்பது தற்செயலானது அல்ல. அது முன் குறிக்கப்பட்டு, முன் உரைக்கப்பட்டு, முன் ஆயத்தம் செய்யப்பட்டது. முன் குறிக்கப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? 1 பேதுரு 1:20 அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார்னு போட்டிருக்கு. இந்த உலகம் உண்டாகிறதற்கு முன்னாலேயே இயேசுவின் பிறப்பு என்பது குறிக்கப்பட்ட ஒன்று. முன் உரைக்கப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 3:15 மனிதன் பாவம் செய்த போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர்னா யாரு? கர்த்தராகிய இயேசு உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது கல்வாரி சிலுவையிலே இயேசு மனிதனுக்காக ரட்சிப்பை சம்பாதிக்கிற அந்த அனுபவத்தை குறித்த ஒரு வசனம். அப்ப இந்த உலகத்தின் மீட்புக்காக இயேசு வருவார் என்பது முன் உரைக்கப்பட்டது. ஏதேன் தோட்டத்திலேயே முன் உரைக்கப்பட்டது. அடுத்து முன் ஆயத்தம் செய்யப்பட்டது என்றால் என்ன அர்த்தம்? எபிரேயர் 10:5 சொல்லுகிறது, ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். இயேசு இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது அவருக்கென்று ஒரு சரீரம் ஆயத்தப்படுத்தப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பிறக்கும்படி ஒரு கன்னிகை ஆகிய மரியாள் ஆயத்தம் பண்ணப்பட்டார்கள். அந்த மரியாள் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்காகத்தான் இயேசு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். மரியாள் பிறந்துட்டாங்க. அவங்க வளர்ந்து வாலிபம் ஆகும்போது அந்த சரியான பருவத்தில் இயேசு கன்னியாகிய மரியாளின் வயிற்றிலே அவர் உற்பவித்தார். அவருக்காக அநேக காரியங்கள் முன் ஆயத்தம் செய்யப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கிறிஸ்மஸ் என்பது தற்செயலான நிகழ்வு அல்ல. கிறிஸ்மஸ் நாட் an accidental event but a historical event. இப்ப இந்த சரித்திரத்தை ஹிஸ்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை ரெண்டா பிரிச்சிங்கன்னா ஹிஸ் ஸ்டோரி. ஸ்டோரினா தெரியும், கதை. யார் கதை? ஹிஸ் ஸ்டோரி. ஹிஸ்னா யாரு? இயேசு. இயேசுவினுடைய கதை, அவருடைய சரித்திரம், அதுதான் ஹிஸ்டரி. இப்போ இந்த முழு உலகத்தின் வரலாறும் யாரை மையமாய் கொண்டது? இயேசுவை மையமாய் கொண்டது. அதுதான் ஹிஸ்டரி, ஹிஸ் ஸ்டோரி. இயேசுவினுடைய ஸ்டோரி தான் முழு உலகத்தின் வரலாறு. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல். என்ன அப்படின்னா, இந்த இயேசுவின் சரித்திரம் இருக்குல்ல, உலக சரித்திரம், இதுல கதாநாயகன் யார்? இயேசுன்னு சொல்றவங்களாம் ஒரு சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. தப்பு, முட்டை மார்க் உங்களுக்கு. இயேசுவின் சரித்திரத்தில் கதாநாயகர்கள் யாருன்னா நீங்களும் நானும் தான். ஏன்னா நம்மை மீட்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு, நம்ம ஒரு கேரக்டரா இல்லைன்னா அவர் இந்த உலகத்தில் இயேசுவாக அவதரித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இந்த முழு
சரித்திரத்தில் கதாநாயகர்கள் யாரு பாருங்க. இந்த கிறிஸ்மஸ் உங்களை ஒரு சரித்திர நாயகனாக உணர வைக்கிற கிறிஸ்மஸ். என்ன, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. யாருமே ஒருவேளை பணம் இருந்தால் நம்ம ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம், அழகு இருந்தால் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம், தாடி சும்மா கும்முன்னு முளைச்சா ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம், மீசை இப்படி முறுக்கிற மாதிரி கொஞ்சம் தூக்கி விடுற அளவுக்கு மீசை முளைக்கணும் அப்படின்னா ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம், முடி நல்லா கொஞ்சம் கீழே வரைக்கும் இருந்துச்சுன்னா ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவோம், சில திறமைகள்லாம் இருந்தால் சிலர் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்த எல்லாருமே ரொம்ப விசேஷமானவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் ஹீரோ. சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்து, நீங்கள் ஹீரோ, நீங்கள் ஹீரோயின். இந்த சரித்திர நாயகர்கள் நம்ம தான். அதனால தான் இயேசு பிறந்த போது முதல்ல தேவ தூதர்கள் யாருக்கு போய் அதை சொன்னாங்க? இயேசு பிறந்த நற்செய்திய மெய்ப்பர்களுக்கு. மெய்ப்பர்கள் சமுதாயத்தில் ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவங்களா? இல்லைங்க, அவங்களுக்கு வீடு வாசல் கிடையாது. ஆடை மேய்ச்சிட்டு காட்டில் அந்த ஆட்டோட கடும் குளிரில் தங்கி இருக்கிறாங்க. அவர்களுக்கு தேவ தூதர்கள் தோன்றி இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை சொல்றாங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பும் சாதாரண மனிதர்கள் எப்படி கனெக்ட் ஆகுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா இயேசு வந்ததே யாருக்காகத்தான்? நமக்காகத்தான். எல்லாரும் எனக்காகன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இயேசு வந்ததுன்னு சொல்லுவேன், நீங்க எனக்காகன்னு சொல்லணும். இயேசு வந்தது. இப்ப பக்கத்தில் பார்த்து உனக்காகன்னு சொல்லணும், இயேசு வந்தது. இப்ப ரெண்டு பக்கமும் இருக்கிற ஆளை கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு சொல்லணும், நமக்காக இயேசு வந்தது. கண்டினியூஸா சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 2 3 கரெக்டா சொல்லணும், மாறிடக்கூடாது. இயேசு வந்தது, இயேசு வந்தது, இயேசு வந்தது. அப்ப இயேசு தான் கிறிஸ்மஸ்க்கு காரணர். ஆனா இந்த கிறிஸ்மஸ்ல ஹீரோ யாரு? நம்ம தான். சார் பெருமையா இருக்குல்ல? எங்க காலர் இருக்கிறவங்க மட்டும் காலர் தூக்கி விடுங்க பார்க்கலாம். வெரி குட், சூப்பர். பாருங்க, அந்த முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த எபிரேயர் நிருப ஆக்கியோன் கம்பேர் பண்ணி எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, எப்ப அவர் தேவதூதர்களுக்காகனு கூட வரலப்பா, ஆனா யாருக்காகனு வந்துட்டாரு? உங்களுக்காகனு வந்துட்டாரியா? மனுஷனுக்காகனு வந்துட்டாரியா? இங்க 2 கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். தேவ தூதர்கள், ஆபிரகாமின் சந்ததி, அதாவது மனித இனம். மனித இனத்தின் தந்தை யார்? ஆதாம். அந்த ஆதாமுக்கு முந்தி ஒரு வரலாறு இருக்குதுங்க. தேவன் படைத்த ஒரு தூதன், அவனுடைய பெயர் லூசிஃபர். சொல்லுங்க பார்க்கலாம். லூசிஃபர் என்றால் விடிவெள்ளி நட்சத்திரம்னு அர்த்தம். மார்னிங் ஸ்டார், சூப்பர் ஸ்டார்லாம் சொல்றாங்களா, அந்த அதுக்கு ஒரு இணையான ஒரு வார்த்தை தான் லூசிஃபர். ரொம்ப உயர்ந்த, அதாவது இந்த ஃபேமஸான ஆட்களை என்ன சொல்றாங்க? சூப்பர் ஸ்டார்னு சொல்றாங்கல்ல, லூசிஃபர்னு தான் அர்த்தம் அது. ஆமா, வேற மாதிரி யாரும் சொல்லி கொடுத்துறாதீங்க வெளியே. ஏன்னா அது அப்படி ஒரு, ஆமா, எக்ஸலண்டான ஒரு வேர்டு அது. பாருங்க, இந்த லூசிஃபர் தேவனோடு நெருக்கமாக, தேவனோடு கூடவே தேவ சமூகத்தில் இருக்கும்படி படைக்கப்பட்டவன். அவன் எசேக்கியேல் 28:13 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் மேள வாத்தியங்களும் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே நீ உலாவினாய். எவ்வளவு ஒரு மேன்மையா கர்த்தர் அவனை படைச்சிருந்தார்னு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆனா இந்த லூசிஃபருக்கு மனம் மேட்டிமையானது, பெருமை கொண்டது. ஏசாயா 14:13 நான் வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். யாருடைய சிங்காசனம் உயர்ந்திருக்கணும்? தேவனுடைய சிங்காசனம். ஆனா இவன் சொல்றான், நான் அவருக்கு மேல என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன், ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். ஆராதனை கூட்டத்தில் இவன் நிக்கணும். யார் தான் உட்கார்ந்து இருக்கணும்? சிங்காசனத்தில் தேவன் தான் உட்கார்ந்து இருக்கணும். தேவன் உட்கார்ந்து இருப்பார், இவன் நின்று ஆராதிக்கணும். இவன் என்ன சொல்றான்?
ஆராதனை கூட்டத்தில் நான் என்ன செய்வேன்? உட்கார்ந்துருப்பேன். அதனால ஆராதிக்கும் போது வேற வழியே இல்லை, காலு கையெல்லாம் நடுங்குதுன்னா உட்கார்ந்துக்கலாம். சும்மா சௌரியத்துக்கு என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. அது மனம் மேட்டிமை. ஆராதனை ரொம்ப பயபக்திக்குரியது, நிக்கணும். ஆமா, இவனுக்கு பெருமை வந்துருச்சு. 15 வசனம் பாருங்க. நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். அதற்கு பின்னர் தான் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் லூசிஃபரால ஒழுங்கின்மையும் வெறுமையும் இந்த இருளும் உலகத்தை சூழ்ந்திருந்தது. கர்த்தர் மறு சிருஷ்டிப்பு செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு ஏதேனை உண்டாக்கி ஆதாமை படைத்து அந்த மனிதனோடு கர்த்தர் என்ன செய்தார்? நெருங்கி உலாவினார் என்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் உலாவினார்னா ஏதோ சாதாரணமாக ஒரு நபர் வந்து போற மாதிரியான அனுபவம் கிடையாதுங்க. தேவன் வந்தாலே அந்த இடமே பரலோகமா மாறிடும். அது எங்க பார்க்கிறோம் அப்படின்னா யாத்திராம 24:15 பார்க்கிறோம். மோசேயை கர்த்தர் மலையின் மேல் ஏறி வர சொன்னார். அப்போ ஒரு மேகம் மலையை என்ன செஞ்சுதான்? மூடிட்டு. இப்ப நம்ம ஊருக்கு பெரிய அமைச்சர்கள் அல்லது முதல்வர் யாராவது பெரிய ஆட்கள் வந்தாங்கன்னா முதல்ல நிறைய காவல்துறையினரை பார்க்கலாம். அங்குமிங்கும் நிறைய போலீஸ் நிற்பாங்க. உடனே நமக்கு என்ன நிறைய போலீஸ் நிற்கிறாங்க வழக்கத்துக்கு மாறா அப்படின்னு ஒரு யோசனை வரும். அப்போ யாரோ பெரிய ஆள் என்ன செய்ய போறாங்க? வர போறாங்க. அது மாதிரி அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன வந்து மூடும்? மேகம். அப்புறம் கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசைய, அவர் 7ஆம் நாளில் தான் வர்றாரு. ஆனால் அவர் வர்றதுக்கு 6 நாளைக்கு முன்னாடியே என்ன வந்துடுது? அந்த மேகம், அந்த மகிமை எல்லாம் வந்துடுது. ஆமாம், மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல இருந்தது. பயங்கரமான அக்கினி பிளம்பு. யாத்திராம 24:9 பாருங்களேன், 9-10. பின்பு மோசையும் ஆரோனும் நாதாபும் அபியுவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல் இழைத்த வேலைக்கு ஒப்பாக தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாக அது இருந்தது. He was standing on a pavement of something like sapphire, pure clear sky blue னு போட்டிருக்குது ஆங்கிலத்தில். அதாவது ஒரு மலை மேலே ஏறி போறாங்க தேவனை தரிசிக்க. அங்க இவங்க தேவனை தரிசித்த இடம் எப்படி இருந்துச்சாம்? ஒரு 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 நீல ரொம்ப அழகான ப்ளூ கலர். எத்தனை பேருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்? எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும். எத்தனை பேருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும்? நீங்களாம் நம்ம கட்சி. நம்மெல்லாம் கடவுளோட நெருங்கி பழகிறவங்க. ஏன்னா கடவுளுக்கு எந்த கலர் தான் பிடிக்குது? அவர் ப்ளூ கலர் மேலே தான் நிற்கிறாரு. ஆமாம், அதனால் என்கிட்ட சட்டை பேண்ட்டில் நிறைய ப்ளூ கலராக தான் இருக்கும். அதனால தான் கொஞ்சம் மாற்றி போடுவோம்னு சொல்லி என் மனைவி இதை எடுத்து கொடுத்தாங்க. நல்லா இருக்கா பாருங்க. தேவன் வந்திருக்கிறாருன்னா சாதாரணமாக ஒரு நபர் வந்து போறது போல இருக்காதுங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடியே மேகம் மூடுது, அக்கினி பிளம்பா இருக்குது, மகிமை இறங்குது. அது மட்டுமல்ல, அவர் வந்து நிற்கிற இடம் மலை மாதிரி தெரியல, ஒரு மேடை. அந்த மேடை எப்படி இருக்குதா? இந்த நீல வானம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் கர்த்தர் வந்து நிற்கிறார். அப்போ ஏதேன் தோட்டத்தில் ஆதாமோடு தேவன் உலாவினார்னா சாதாரணமாக ஒரு ஆள் வந்து போகிற மாதிரி கிடையாதுங்க. ஒரு பரலோகமே என்ன செய்யும்? தூதர்கள் ஏராளமான பேர் வந்துருவாங்க. இப்போ ஒரு வேளை ஒரு 5 மணிக்கு அவர் வர போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சாயந்தரம் 5 மணிக்கு டெய்லி வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணிக்கே யாரெல்லாம் வந்துருவா? தூதர்கள்லாம் வந்துருவாங்க. மேகம் அப்படியே மூடும், மகிமை அப்படியே இறங்கும். அதுக்கப்புறம் 5 மணிக்கு யார் வருவா? தேவன் வருவார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, ஏதேன் தோட்ட அனுபவம் எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும்னு. அப்படி தேவனோடு இருந்தவனை இந்த லூசிஃபர் விழுந்து போன தூதன் இருக்கான்ல, அவனுக்கு தான் இப்ப பிசாசு அப்படின்னு பேரு. பேய் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அசுத்த ஆவி, சாத்தான். அவன் என்ன பண்றான்? ஏமாற்றி அவனையும் பாவத்துல விழத்தள்ளுறான். ஆதாமை பாவத்துல விழத்தல்னா ரோமர் 3:23 சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள், தேவனுடைய உறவை இழந்து போனார்கள். ஆமா,
அப்ப 2 பேரும் விழுந்தாங்க. லூசிபர் மனம் மேட்டிமையாகி அவன் தள்ளுண்டு போனான். 2வது யாரு? ஆதாம், நம்ம தாத்தா, நம்ம முற்பிதா, மனுக்குலத்தின் மகுடம். அந்த ஆதாம் பாவம் செய்து அவனும் விழுந்து போனான், அவனும் தள்ளப்பட்டு போனான். அந்த ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டு போனோம், எல்லாருமே தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம். கவனிங்க, இப்ப ஆண்டவர் இந்த 2 பேத்துல யாரை தூக்கி எடுப்பதற்காக கை கொடுத்தாராம்? அதான் முதல்ல நம்ம வசனத்துல வாசித்தோம். அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய நம்மளை தூக்கி எடுக்கும்படி நமக்காக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் அப்படின்னு சொன்ன ஒரு கைதட்டு கொடுக்கலாம்ல கர்த்தருக்கு. பாருங்க எவ்வளோ. அப்ப இயேசு ஒரு மதத்தை உருவாக்க வரவில்லை. கிறிஸ்தவம் மதமாகவும் இருக்கிறது, ஆனா நம்ம அந்த மதத்துக்குள்ள என்ன செய்யல, இல்ல நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கியா கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இருக்கியான்னு கேளுங்க. 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரல, மதத்தை உண்டாக்க வரலங்க. அவர் மனிதனை மீட்க வந்தார், விழுந்து போன மனிதனை மீட்க வந்தார். ஆனா பிசாசு என்ன செய்யல, ஆமா அவனை நித்திய நியாய தீர்ப்புக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு அவரு? யூதா 1:6 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்ற நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை, விடுதலை இல்லை, அவர்களுக்கு நித்திய நியாய தீர்ப்பு. ஆனா நமக்கு கிடையாதுங்க. விழுந்தோம், உண்மைதான். நம்முடைய முற்பிதாவாகிய ஆதாமின் மூலமாக அந்த பாவத்தன்மை நமக்குள்ள இருக்குது, தேவ மகிமையற்றவர்களானோம், உண்மைதான். ஆனா திரும்ப நம்மை மீட்டு அவருடைய ரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவி அவருக்கு பிள்ளையாக்கி அவரோடு கூட நித்தியத்தில் என்றென்றைக்கும் நம்மை அவரோடு வைத்துக் கொள்ளும்படியாக இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்ததுனால தான் கிறிஸ்மஸ் நாளாக நம்ம என்ன செய்கிறோம், கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. இப்போ இந்த கிறிஸ்மஸ் நாளின் செய்தி என்னவென்றால், அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தெய்வம். ஆமா, நீங்க அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்கள், விசேஷமானவர்கள். அதுதான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கு. தேவதூதர்களுக்கு கூட அவர் உதவி செய்யறதுக்கு கிடையாதுங்க, ஆனா நமக்கு அவர் உதவி செய்கிற தேவன். ஏன்னா நாம் அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள், விசேஷமானவர்கள். இந்த உலக சரித்திரத்திலே நாம் தான் கதாநாயகர்கள். ஆகவே தான் தெய்வம் மனிதனாய் இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். சரி, உதவிகள் பல விதங்களில் நமக்கு கிடைக்கிறது. தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது. அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் செய்கிற உதவி, எல்லாருக்குமே எல்லாருடைய உதவியும் வேணும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க. யாரையும் அசட்டை பண்ணக்கூடாது, யாரும் வேண்டான்னு நினைக்கக்கூடாது, அல்லது எங்களால் எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் கவுத்தி விட்டுருவார். எல்லாருக்கும் எல்லாரும் வேணும். ஏன்னா என் உதவி உங்களுக்கு வேணும், உங்கள் உதவி ஒருவருக்கு ஒருவர் உதவி. அது மாதிரி பிற உயிர்கள் மனுஷனுக்கு உதவி செய்தா மனுஷனுக்கு. ஆமாம், பாருங்கள், ஒருத்தன் உட்காந்துட்டு கிளிகிட்ட சொல்கிறான், அண்ணனுக்கு ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடு அப்படிங்கிறான். அந்த கிளி என்ன செய்யுது, நமக்குன்னு ஒரு சீட்டை எடுத்து போடுது. பல மிருகங்கள் நம்மளை என்டர்டெயின் பண்ணுது. ஏன்னா நாய் காவல் காக்குது. ஏன்னா இப்படி நிறையா தேனி பாருங்க, நமக்காக அது தேன் எடுத்து என்ன செய்யுது, கொடுக்குது. தேன் ரொம்ப நல்ல மருந்தாம்ல. ஆமாம், அது எங்கேருந்து கிடைக்குது? நம்ம பூலேருந்து தேன் எடுக்க முடியுமா? எவ்வளோ அற்புதம் பாருங்கள். தேனீக்கள் நமக்காக தேன்லாம் என்ன செய்யுது, எடுத்து கொடுக்குது. இப்படி நிறையா பிற உயிரினங்கள் மனித இனத்துக்கு உதவி செய்யுது. அப்புறம் கடைசியாக நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் உதவி செய்கிறோம், ஆப்வியஸ்லி. ஸோ இப்படி பல விதங்களில் மனிதர்கள் பலருடைய உதவிகளை சார்ந்திருந்தாலும், தேவனிடம் மனிதன் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு 3 காரியங்கள் இருக்குதுங்க. அவைகளுக்கு எல்லா மனுஷனும் தேவனிடத்துக்கு தான் போகணும். இன்னும் ஷார்ப்பாக சொல்ல போனால் இயேசுநாதர்கிட்ட தான் வரணும். இயேசுநாதர்கிட்ட வராமல் இந்த 3 உதவிகளை மனுஷன் பெறவே
முடியாது. அப்படி உதவி செய்யும்படி தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். 3 காரியங்கள். ஒன்று என்ன தெரியுமா? பரிசுத்தமாய் வாழ இயேசு தான் உதவி செய்கிறார். இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழவே முடியாது. எல்லா மனுஷனுக்கும் தெரியும், உண்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும், ஆமா, யாருக்கும் எந்த தீமையும் செய்யக்கூடாது, யோக்கியமா இருக்கணும், அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏன் இருக்கிறதில்ல? எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா அதெல்லாம் இருக்க முடியாதுங்க, நம்ம என்ன கடவுளா அப்படின்பாங்க. அப்ப எல்லாருக்குமே என்னன்னா அதெல்லாம் கஷ்டம், நமக்கு என்ன உண்டோ அது ஆயிட்டு போகுது அப்படின்ட்டு மனுஷன் பாவம் செய்யறான். ஆனா வேதம் சொல்லுது பாருங்க, கொலோசியர் 1:21, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும், எல்லாரும் அந்த வார்த்தையிலிருந்து வாசிங்க பார்க்கலாம், குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக இயேசு வந்தார். அப்ப இயேசு எதுக்காக வந்தார் இந்த பூமிக்கு? நம்ம பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்யும்படி இயேசு வந்தார். எபேசியர் 1:4 பாருங்க, எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தார்னா நம்மளை பரிசுத்தமாய் வாழ வைக்கும்படியாகத்தான் வந்தார். அப்படியானால் இயேசுவின் துணை இல்லாம இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் நாம் வாழவே முடியாது. பரிசுத்தமாய் வாழ்வது தெய்வத்திற்கு சமமானது. அந்த வாழ்க்கை நாம் வாழ்வதற்காகத்தான் இயேசு நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேர் பரிசுத்தமாய் வாழ விரும்புறீங்க? அதாவது பாவம் நம்மை ஒரு பக்கம் இழுக்குது, அதனால பரிசுத்தத்தின் மேல நம்ம ஆர்வம் இல்லாம இருக்கிறோம். ஆனா நம்ம எல்லாருக்குமே மனசாட்சி உண்டு. ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைச்சா நிச்சயமா நம்ம பரிசுத்தமாய் வாழ்வோம். ஒரு வாசலுக்குள்ள போறோம், 2 பட்டன் இருக்குது அல்லது 2 வாசல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று பரிசுத்தமான வாசல், இன்னொன்று அசுத்தமான வாசல். பரிசுத்தம் அசுத்தம்னு போட்டிருக்கு. எந்த வாசலுக்குள்ள நுழைவீங்க? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எந்த வாசலுக்குள்ள நுழைவீங்க? பரிசுத்தமான வாசலுக்குள்ள நுழைவேன்னு சொல்றவங்களும் ரெலிலியோ சொல்லுங்க பார்க்கலாம். யாருமே அசுத்தமான பாவம் நிறைந்த அந்த வாசலுக்குள்ள நுழைய மாட்டோம். we have a conscious, மனசாட்சியில கர்த்தர் கடவுள் அவருடைய சாயல்ல நம்மளை படைச்சிருக்கிறதுனால பரிசுத்த விருப்பத்தை வச்சிருக்கிறார், பரிசுத்தமாய் வாழணுங்கிற அறிவை வச்சிருக்கிறார். பரிசுத்தமா வாழணுங்கிறது நம்ம எல்லாருடைய விருப்பம் தான். அதுக்கு உதவி செய்கிறவர் இயேசு. இயேசுவினுடைய உதவியோடு நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். வேதத்தில் நிறைய உதாரணங்களை பார்க்குறோம். அநியாயமா ஒருத்தன் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான், சகையு. அவனுக்கு பணம் தான் எல்லாம், பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். அவன் ஆண்டவர் ரட்சித்தார். பணத்தை எல்லாத்தையும் ஏழைகளுக்கு வாரி வழங்கிட்டு இயேசுநாதர் பின்னாடி சந்தோஷமா வந்துட்டான். ஒரு காலத்தில் அவனுக்கு பணம் தான் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. இப்ப பணமே இல்லாமலே அவன் எப்படி இருக்கிறான்? சந்தோஷமா இருக்கிறான். இந்த மாற்றத்தை கொடுத்தது யார்? இந்த பரிசுத்த ஜீவியத்தை கொடுத்தது யார்? எல்லா ஜனங்களுக்கு முன்பாக பாவி என்று சொல்லப்பட்டவன் இப்பொழுது பரிசுத்தவான் என்று சொல்லப்படும் அளவுக்கு வாழ்றான்னா இயேசுதான் காரணம். 5 புருஷர்களோடு ஒரு பெண் வாழ்ந்து வந்தாள். 5 பேரும் போர் அடிச்சு போச்சு. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு முடியலை டைவர்ஸ்க்கு. அதனால 6வது ஒருத்தனை பார்த்தா, இங்கே பாரு, நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் சேர்ந்து இருப்போம், எனக்கு பிடிக்கலனா நான் போயிரு, உனக்கு பிடிக்கலனா நீ போயிரு அப்படின்னு சொல்லி 6வது ஒரு புருஷனோடு வாழ்ந்து கொண்டிருந்த போது அவளுக்கு சலிப்பு வாழ்க்கையில. இயேசு அவளை சந்தித்தார். சந்தித்த மாத்திரத்தில் அவளுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறிவிட்டது. அவள் ஒரு பரிசுத்தவாட்டியாய் மாறிவிட்டாள். லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷன், பைத்தியம் மாதிரி சுத்தி திரியிறான், ட்ரெஸ் போட மாட்டான், உடம்ப கிழிச்சிக்கிறான், போற வர்றவங்களாம் அடிச்சு துன்பப்படுத்துறான், சங்கிலினால கட்டி வச்சிருந்தா கூட அவனை அடக்க முடியல, அத்துறான். அவ்வளவு முரட்டாட்டமான வாழ்ந்த அந்த லேகியோனை இயேசு சந்தித்த போது அவனுக்குள்ள இருக்கிற பிசாசுகள் வெளியேறிட்டு வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்தவனா இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்திருக்கிறான். பாருங்க, எப்படி அடங்காதவன் அடங்கிட்டான் பாருங்களேன். இயேசு பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறவர். ஆமா, பவுல் போன்ற கிறிஸ்தவ விரோதிகள், இன்னைக்கும் கிறிஸ்தவத்தை விரோதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்பா கிறிஸ்தவத்தை விரோதிக்கிறேன்னு கேட்டா ஒரு கதை சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. அவங்களுக்கு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கும் அவர்களுக்கும், கிறிஸ்தவத்துக்கும் அவர்களுக்கும், கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும்
நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அந்த தவறான புரிதல்ல கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவையும் வெறுக்கிறார்கள். அப்படி வாழ்ந்த பவுலை இயேசு மாற்றினார். பட்சிக்கிறவன் ரட்சிக்கிறவனாய் மாறிவிட்டான். பாருங்க, இன்னும் சினிமா பைத்தியமாய் வாழ்ந்தவர்கள் மனம் திரும்பின கதை எனக்கு ஏராளம் தெரியும். பீடி சிகரெட்டுக்கு அடிமையாக இருந்தவர்கள் மனம் திரும்பின கதை எனக்கு ஏராளம் தெரியும். மதுபானம் போதை வஸ்துகளுக்கு அடிமையானவர்கள் மனம் திரும்பி பரிசுத்தவான்களாய் வாழ்கிற எத்தனையோ பேர் உண்டு. விபச்சாரம் வேசித்தனத்தில் வாழ்ந்தவர்கள் மனம் திரும்பி பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டிகளாய் வாழ்கிறவர்கள் உண்டு. கொலைகாரர்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஏன் ஊழியக்காரர்களாகவே மாறி இருக்கிறார்கள். எத்தனையோ ரவுடிகள் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரர்களாய் மாறி இருக்கிறாங்க, பரிசுத்தவான்களாய் இருக்கிறாங்க. பண ஆசை பொருள் ஆசைக்கு அடிமையானவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இயேசு நாம் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை ஏதாவது பாவ பழக்க வழக்கங்களில் சிக்கி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்பட்டீங்கன்னா இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவர் வருவார். அவர் உங்கள் இருதயத்தை மாற்றுவார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாவ ஆசைகளை தூக்கி எறிவார். உங்களை பரிசுத்தவானாய் நீதிமானாய் மாற்றுவார். நம்பர் 1, இந்த இயேசுவின் உதவி இல்லாம நம்ம இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழவே, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அவன் பரிசுத்தமாய் வாழ இயேசுநாதருடைய உதவி தேவை. அதற்காகத்தான் அவர் இறங்கி வந்தார். சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, இக்கட்டில் இயேசு உதவி செய்கிறவர். இந்த 3 காரியங்களுக்கு இயேசுவை தான் இந்த முழு உலகமும் சார்ந்து கொள்ளணும். சங்கீதம் 60:11, இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இக்கட்டு என்றால் ட்ரபிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. பிரச்சனை. பிரச்சனை எப்படி வேண்டுமானாலும் வரும். பல பிரச்சனைகளுக்கு மனிதர்கள் நமக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. என்னன்னா, அந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிடக்கூடாது. அதனால தூரத்தில் இருந்தே முதல்ல பார்த்துக்கலாம்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே பார்க்க முடியாது, நம்ம எஸ்கேப் ஆயிடுவான். என்னன்னா, நம்ம சிக்கி இருக்கிற பிரச்சனையில் அவன் என்ன செஞ்சிடக்கூடாது, சிக்கிடக்கூடாதுங்கிறதுல மனுஷன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இக்கட்டில் எங்களுக்கு நீர் உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா. இந்த சங்கீதத்தில் கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஏதோமியர் அப்படிங்கிறவங்க எதிர்பாராத நேரம் வந்து எருசலேமை தாக்கிடுறாங்க. மதில்கள்லாம் இடிஞ்சிருது, தேசம் பாழாய் போகிறது. அப்போ தாவீதும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் அனுமதிக்காமலாம் அந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கும். அப்ப தேவன் தான் இதை சரி பண்ணணும். எந்த மனுஷன்கிட்ட போய் நிற்க நமக்கு உதவிக்கு? அதனாலதான் இக்கட்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். 1 சாமுவேல் 7:12 சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதற்கு எபெனேசர் என்று பெயரிட்டான். அந்த கல்லுக்கு என்ன பேரு? எபெனேசர். எபெனேசர் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இக்கட்டில் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். ஆகவே அவருடைய பெயர் என்னது? எபெனேசர். என்ன இக்கட்டு? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏலி என்ற ஒரு ஆசாரியன் ஆண்டு வந்த காலம். ரொம்ப மக்கள் துணிகரமாக பாவம் செஞ்சதுனால பெலிஸ்தியர்கள் கரத்தில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். பெலிஸ்தியர்கள் வந்து யுத்தம் பண்ணி 30,000 பேரை கொன்று போட்டார்கள். 30,000 வீரர்கள். அது மட்டுமல்ல, ஓப்னி, பினகாஸ், ஏலி எல்லாமே செத்துட்டாங்க. தலைவர்கள் எல்லாருமே செத்துட்டாங்க. பெட்டியும் பிடிக்கப்பட்டு போயிற்று. தேவனுடைய பெட்டி, அதான் தேவ பிரசன்னத்துக்கான அடையாளம். அந்த பெட்டியை பெலிஸ்தியர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. 7 மாசம் அங்க வச்சிருந்தாங்க. தேவன் அந்த பெலிஸ்தியர்களை வாதித்தார். மூல வியாதி வந்து அவ்வளோ பேரும் வாதிக்கப்பட்ட போது, சரி இந்த பெட்டி நம்மகிட்ட இருக்கிறது சரி கிடையாது, அதை அனுப்பி விடுவோம்னு ஒரு மாட்டு வண்டி பிடிச்சி அதில் அனுப்பி விட்டாங்க. அந்த மாட்டு வண்டி நேராக இஸ்ரவேலுக்குள்ள வருது, எல்லைக்குள்ள வருது. வந்தோடனே ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. எது வந்துருச்சு? பெட்டி வந்துருச்சு, தேவ பிரசன்னம் வந்துருச்சு, தேவன் வந்துட்டாருன்னு சொல்லி கொண்டாடினாங்க. உடனே அந்த மாட்டை அடித்து பிரியாணி வச்சு சந்தோஷமாக கொண்டாடும் போது கொஞ்சம் இந்த சேட்டைக்கார பசங்க என்ன பண்ணிவிட்டாங்க,
இந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்குன்னு எட்டி பார்த்துட்டாங்க. அந்த பெட்டியை யாரும் தொட முடியாது. அது மகிமையின் அடையாளம், கனத்துக்குரிய ஒன்று, யாரும் நெருங்கக்கூடாது. ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அதை தூக்கணும். ஆனால் கொஞ்சம் பேர் அதை பெட்டிக்குள்ள என்ன இருக்க போது ஒன்றும் கிடையாது. ஆனால் எட்டி பார்த்ததுனால கர்த்தர் அடித்தார். 50,000 பேர் செத்தாங்க. 50,070 பேர். அப்போ டோட்டலாக கணக்கு பண்ணுங்க, கிட்டத்தட்ட 80,000 பேர் செத்து இருக்கிறாங்க தேசத்தில். எவ்வளோ பெரிய துக்கம் இருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறாங்க. அந்நேரம் பார்த்து பெலிஸ்தியர்கள் திரும்ப யுத்தத்துக்கு வரான். ஏற்கனவே அடிச்சுட்டு தான் போயிருக்கிறான். ஆனால் இப்போ என்ன யோசிக்கிறான்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கும்போது திரும்ப நம்ம போய் அவர்களை யுத்தம் பண்ணோம்னா தேசத்தையே நம்ம பிடிச்சிக்கலாம். பாருங்க, பல நேரம் பிரச்சனை எப்படி வரும், நம்மையே விழுங்க பார்க்குற மாதிரி வரும், நம்ம குடும்பத்தையே அழிக்கிற பார்க்குற மாதிரி வரும், நம்ம பிஸ்னஸையே ஒன்றுமில்லாமல் ஆக்கணுங்கிற அளவுக்கு சத்துருக்கள் வருவாங்க. இக்கட்டு. அப்படிதான் இஸ்ரவேலை அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கணும்னு பெலிஸ்தீர்கள் யுத்தத்துக்கு வராங்க. யுத்தம் பண்றதுக்கு சத்து இல்லை, சத்துவம் இல்லை, ஆட்களும் இல்லை. அப்ப சாமுவேல் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த போது கர்த்தர் இடி முழக்கங்களை வரப்பண்ணினார். சத்துருக்கள் கலங்கி பயந்து தெரிச்சு ஓடுறான். என்ன, மின்னல் வெட்டுது அவன் மேல, இடி விழுது அவன் மண்டையில, ஓடுறான். கர்த்தர் யுத்தம் பண்ணார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய வெற்றி. அதனால தான் அவங்க ஒரு கல்லை வச்சு ஒரு நினைவு சின்னமாக அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, எபெனேசர் என்றால் இம்மட்டும் உதவி செய்தார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் இக்கட்டில் கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார்? உங்கள் பிரச்சனையில் கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இக்கட்டில் மனுஷனுடைய உதவி விருதா? யாரை மட்டும்தான் நம்ம சார்ந்து கொள்ள முடியும்? இயேசுவை மட்டும்தான். சீசர்கள் நடு கடல்ல எதிர்காற்றில் தண்டு வலிக்க முடியல. எதிர்காத்தில் தண்டு வலிக்க முடியுமா? எத்தனை பேர் எதிர்காத்தில் சைக்கிள் ஓட்டி இருக்கிறீங்க? சைக்கிளே ஓட்டுறது இல்லைங்க இப்பெல்லாம் யாருமே. சர்ச்சில் ஒரு 3 நாள் சைக்கிள் கிடக்கு. யாராவது வந்து எடுத்துட்டு போங்கப்பா, எடுத்துட்டு போங்கப்பா, எடுத்துட்டு போங்கப்பானா ஒருத்தர் வர மாட்டேங்கிறான். இது அப்படி ஒரு காலம், மோட்டார் காலம். அதனால பிள்ளைகள் முதற்கொண்டு சைக்கிள் என்ன செய்ய மாட்டாங்க, ஓட்ட மாட்டுறாங்க. நாங்கள் சிறுவர்களாக இருந்த வாலிபர்களாக இருந்த காலத்திலலாம் சைக்கிள் தான். ஆமாம், எதிர்காத்து அடிக்கும். காலையில் போகும்போது சீக்கிரமாக போயிடலாம் எங்கே, சிவகாசிக்கு. சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது இங்கிட்டு இருந்து எதிர்காத்து அடிக்கும், திருத்தங்கல்லேருந்து. ஏறி மிதிச்சா சைக்கிள் அப்படியே நிற்குங்க, அப்படி காத்தடிக்கும். சரி, இதாவது சைக்கிள் இறங்கி தள்ளிட்டு போயிடலாம், உருட்டிட்டு போயிடலாம். கடலில் இறங்கி தள்ளுவீங்களா போட்டை? எதிர்காத்துன்னு மோட்டார் கிடையாது, தண்டு தான் வலிக்கணும். இவன் எவ்வளோ வேகமாக வலிச்சாலும் காற்று பின்னாடியே என்ன செய்யுது, கொண்டு போகுது. அப்படி ஒரு இக்கட்டு. ராத்திரி முழுசும் அங்கேயே நிற்கிறான். எப்போ சாயந்தரம் 6 மணிக்கு போட் எடுத்துகிட்டு கிளப்பியாச்சு, ஒரு 8 மணிக்கெல்லாம் நடுக்கடலுக்கு வந்தாச்சு பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு 1 மணி 2 மணிக்கு அக்கறைக்கு போயிருக்கணும். ஆனால் காலையில் 4 மணி ஆகுது, நடுக்கடல்லையே தண்டு வலிச்சுக்கிட்டு இருக்காங்க. யார் உதவி செய்ய முடியும்? வாக்கி டாக்கி இருக்கா அந்த காலத்தில்? கிடையாது. எப்படி தகவல் கொடுக்க முடியும்? ரோந்து படம் இருக்கா இவங்களை வந்து காப்பாத்துறதுக்கு? ஒன்றும் கிடையாது. ஆனால் இயேசு இரவின் 4ஆம் ஜாமத்தில் அவர் கடல் மேல் நடந்து வந்து சீசர்களை காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்ப எந்த இக்கட்டிலும் நமக்கு உதவி செய்ய எந்த இடத்துக்கும் வரக்கூடிய ஒருவர் உண்டென்றால் அவர்தான் கர்த்தராகிய இயேசு. அதனால எந்த இக்கட்டில் இன்னைக்கு இல்லை என்னைக்குனாலும், ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கலாமா இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு இல்லை, என்னைக்குனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா யாரை நோக்கி கூப்பிடுங்க? யாரை நோக்கி கூப்பிடுங்க? இயேசு. மூன்றாவதாக, இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பாயிண்ட்டை பேசணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் சத்தியத்தை நம்ம அறிஞ்சு தானே ஆகணும். அதனால நான் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன், யாரும் ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. மரணத்தின் பாதையில் நமக்கு இயேசு தான் உதவி செய்ய முடியும். புரியுதா? உதவிங்கிறது பல விஷயங்கள் இருக்குதுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம கையே நமக்கு உதவி, பல உதவிகள் நம்ம செஞ்சுக்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறோம்.
மிருகங்கள் பறவைகள்லாம் நமக்கு உதவி செய்யுது, நம்ம அதுகளுக்கு இப்படி பல விதங்கள் உதவிகள் இருந்தாலும் இந்த 3 காரியங்களில் இயேசு மட்டும்தான் மனிதனுக்கு உதவி செய்ய முடியும். முழு மனுக்குலத்துக்கும், கிறிஸ்தவர்கள் என்று அல்ல, யாரா இருந்தாலும் அவர்களுக்கு இயேசு மட்டும்தான் உதவி செய்ய முடியும். முதல் காரியம் எதுக்கு? ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வாழணுமா, உண்மையாக வாழணுமா, ஒழுக்கமாக வாழணுமா, சுத்தவத்தமாக வாழணுமா, அவனுக்கு யார் மட்டும்தான் உதவி செய்ய முடியும்? இயேசு. ரெண்டாவது, இக்கட்டு, நெருக்கம், போராட்டம், பிரச்சனை, சங்கடம், கர்த்தர் உதவி செய்ய எந்த சூழ்நிலையிலிருந்து இயேசு உங்களை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். மூணாவது, மரணத்தின் பாதையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு நாள் மரணம் உண்டுங்க. என்ன, அன்னைக்கு யாரும் நமக்கு உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. எல்லாரும் கண்ணீர் வடிப்பாங்க, கதறி அழுவாங்க. அப்புறம் அவரவர் வேலையை பார்க்குறக்கு என்ன செஞ்சிருவாங்க? அதுவும் டீ காப்பியெல்லாம் கொடுத்தா தான் உட்காந்துருப்பாங்க. இல்லாட்டினா மெல்ல இந்த டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறவங்க தான். பார்த்துருக்கீங்களா? இப்போ இருக்கிற நடமெல்லாம் ரொம்ப மோசம். ஐயா இறந்துட்டாங்கன்னு சொன்னோடனே அடுத்த கேள்வி என்ன தான்? எப்போ எடுக்க போகிறீங்க? நீ வந்து பாரு, எடுக்கிறத பற்றி அப்புறம் பார்ப்போம். சட்டுப்புட்டுன்னு காரியத்தை பாருங்க. என்ன, ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் இறந்துட்டார். அப்போ எல்லாம் உட்காந்து சுற்றி அழுதுகிட்டு இருக்காங்க. அம்மா, மனைவி, பிள்ளைகள், அப்புறம் சொந்தம் வந்தாங்கலாம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு சாமியார் வந்தார். சாமியார்னோடனே அந்த அம்மா போய் காலில் விழுந்து வணங்கி, ஐயா போயிட்டாரியா, ஐயா இந்த ஆள் திரும்ப உயிரோடு வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா ஐயா அப்படின்னாரு. அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. ஐயா எழுப்பி விடுங்க ஐயா. சரி, ஒரு செம்பில் தண்ணியை கொண்டு வாங்க. கொண்டு வந்தோடனே இவர் கொஞ்ச நேரம் உட்காந்து மந்திரம்லாம் சொன்னார். ஒன்று எல்லாருக்கும் ரொம்ப நம்பிக்கை, நிச்சயம் எழும்பிடுவார் ஐயா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மந்திரிச்சு முடித்தோடனே எந்திரிச்சு அந்த தண்ணியை எடுத்து அந்த அம்மா, யார் அந்த மரித்த அந்த 40 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் இருக்கார்ல, இந்த குடும்ப தலைவன், அவருடைய அம்மாட்ட, ஏன்னா அந்த அம்மா தான் கேட்டிருக்கு எழுப்பி கொடுங்கன்னு, தண்ணியை கொடுத்து, ஏம்மா குடிமா குடி, இந்த தண்ணி இப்போ மந்திரிச்ச தண்ணி. ஆமாம், இதை நீ குடிச்சின்னா உன் ஆவி புறப்பட்டு அந்த உடலுக்குள்ளே நுழைஞ்சிரும், அந்த ஆள் எந்திரிச்சிருவான். உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு டவுட்டு, ஏன் ஆவி புறப்பட்டு அந்த ஆளுக்குள்ளே போய் அந்த ஆள் எந்திரிச்சிருவான்னா அப்போ நானு அப்படின்னுச்சு. நீ போயிடுவ. அவன் எந்திரிக்கணுமா வேண்டாமா? எந்திரிக்கணும். அப்போ குடி. அதாவது என் பேர பிள்ளைகள்லாம் என்னைய பாட்டி பாட்டி நான் இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்காதுங்க. ஸ்கூல் முடிச்சு வந்தோடனே அம்மாவை தேடுதோ இல்லையோ, அப்பாவை தேடுதோ இல்லையோ, யாரை தேடுங்க? பாட்டியை தேடுங்க. நான் சுட்டு கொடுக்குற வடையத்தான் அந்த பிள்ளைகள் விரும்பி சாப்பிடும். அதனால் நான் இப்போதைக்கு போகிற மாதிரி இல்லையா, என் பேர பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்யணும், வாழணும். அந்த ஒருத்தி அழுதுகிட்டு இருக்கா பாருங்க, அவட்ட கொடுங்க. ஸோ இந்த அம்மா யாரை கையை காட்டியிருக்கோம்? மனைவியை கையை காட்டி. மனைவி சொல்லிச்சு, ஐயா போய் சேர்ற வயசில் இருக்கிறதே வாழணும்னு நினைக்குது. யாரு? மாமியார். என்னையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு ஒரு அம்மா வேண்டாமா? இப்போ அப்பா இருந்து பிள்ளைகளுக்கு என்ன பண்ண போறாரு? அப்பா இருக்கிறத விட யார் இருக்கிறது நல்லது? அம்மா இருக்கிறது நல்லது. அப்புறம் பிள்ளைகள் 2-3 இருக்கு. அப்போ இந்த சாமியார் கேட்டார், அதான் 3 இருக்குதுங்கள்ல, ஏதாவது ஒன்று அனுப்பி விடுவோம், அவர் எழும்பட்டும். ஏன்னா கிளம்பி போயிருச்சுங்க. நாங்கள் கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட போகிறோன்ட்டு கிளம்பிருச்சுங்க. அப்பா செத்தா என்ன, தாத்தா செத்தா என்ன, நமக்கு காரியம் ஆகட்டும்னு பிள்ளைகள் கிளம்பி என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. ஆக இந்த மனுஷனுக்காக உயிரை கொடுக்கறதுக்கு யாருமே ஆயத்தமாக இல்லை. ஆமாம், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அந்த செத்துப்போன ஆள் 40 வயசு, அந்த ஆள் நாடகம் ஆடி இருக்கான். அவன் படாருன்னு எந்திரிச்சான், ஏண்டி உங்களுக்கு நான் ஆக்கி எரிச்சு போடணும், நீங்கள் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக வீட்டில் இருப்பீங்க, எனக்காக ஒன்றாவது சரினா சொன்னீங்களா? அந்த ஆள் கொடுக்குற தண்ணியை குடித்து யாரும் சாக போகிறதில்ல, அந்த ஆவி இன்னொருத்தனுக்கு வரப்போகிறதும் கிடையாது. நாங்கள் ஒரு நாடகத்தை தான் செட் பண்ணோம்.
ஒரு பேருக்காவது நான் என் உயிரை கொடுக்குறேன்னு சொன்னீங்களா அப்படின்னு அந்த ஆள் எழுந்துச்சு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். இதுதான் நடைமுறை. நடைமுறை இதுதான். எது? மரணத்தின் பாதையில் யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. வேதம் சொல்லுது சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பாருங்க, தேவரீர் கூட இருக்கிறீர். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன் நான் இதுக்கு. இயேசு அவர் மரிக்கத்தான் இந்த உலகத்துக்கு வந்தார். 33 வயசுல சிலுவையில் மரிப்பதற்காக அவர் தன்னை அர்ப்பணிக்க வேண்டியது இருந்தது. ஆனாலும் அந்த மரண நேரம் நெருங்கும் போது அவருக்கு ரொம்ப சங்கடம். அதனால பிதாட்ட போய் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு, இந்த மரணத்தை நான் சந்திக்க எனக்கு விருப்பம் இல்லை. யாருக்கு தான் விருப்பம்? ஆனாலும் அந்த மரணத்தின் பாதையில் மனுஷன் போகணுமா வேண்டாமா? போய்த்தான் ஆகணும். என் சித்தத்தின்படி அல்ல நம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை என்ன செய்தானா? பலப்படுத்தினான். நல்லா கவனிங்க. அந்த பலத்தோட தான் இயேசு அந்த மரணத்தை சந்தித்தார். சந்தோஷமா சிலுவையை சுமந்தார். அவரால் சுமக்க முடிஞ்சது. சிலுவையில் ஆணி அரைஞ்சி தொங்க விட்டுருக்கிறாங்க. அவரால் அதுக்கப்புறமும் தொங்க முடிஞ்சது, பேச முடிஞ்சது, தன்னுடைய ஆவியை பிதாட்ட ஒப்பு கொடுக்க முடிஞ்சது. நம்முடைய பாவத்தை அவரால் சிலுவையில் சுமக்க முடிஞ்சது. எப்படி முடிஞ்சது? அந்த மரணத்தின் நேரத்தில் இயேசு துணையாய் வந்து பலப்படுத்தும் போது மரணம் நமக்கு கசப்பான அனுபவமாக அல்ல. நீங்கள் எபிரேயர் 2வது அதிகாரத்தில் பாருங்களேன், இந்த பகுதியைத்தான் சொல்லி அவர் உதவியாக கை கொடுத்தாருன்னு போட்டிருக்குது பைபிளில். அந்த வசனத்தை மட்டும் பாருங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி, மரணம்னா ஒரு பயம், அவங்கள விடுதலை பண்ணும்படியாகத்தான் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். 2:16-17 பார்த்தீங்களா? அப்ப இந்த உலகத்தில் மரண நேரத்தில் உதவி செய்கிறவர் ஒருத்தர் தான். இதில் 2 விதமான உதவி இருக்குது. ஒன்று என்னன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்குள்ள போகும்போது அவங்க என்ன செய்யல? சாகல. அப்ப மரணத்தை ஜெயிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு தராரு. அந்த மரணத்தின் பாதையை கடந்து நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு பாக்கியத்தையும் தரார். நமக்கு ஆண்டவர் குறித்த வேலை வரும்போது மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறோம். ஒருவேளை நமக்கு நேரம் வரலன்னா அக்னி ஜூலைக்குள்ள போனாலும் சரி, ட்ரெயின் டயருக்குள்ள போனாலும் சரி, நமக்கு அழிவு. அப்ப இயேசு நமக்கு 3 காரியங்களுக்கு உதவி செய்கிறார். என்னென்ன காரியங்களுக்கு உதவி செய்கிறாரு? பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறார். 2வது, இக்கட்டில் பிரச்சனையில நமக்கு உதவி செய்கிறார். 3வது, மரணத்தின் பாதையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். இப்படி உதவி செய்கிற கர்த்தர் எத்தனை பேருக்கு வேணும்? எத்தனை பேர் இந்த உதவி செய்கிற கர்த்தரை கொண்டாடி இருக்கீங்க? இப்படி உதவி செய்கிற கர்த்தர் இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்படலாமா? எதுக்காவது சங்கடப்படலாமா? பயப்படலாமா? பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஏன்னா எல்லா விதத்திலும் உதவி செய்கிற இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்படி எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை. கரங்களை தட்டி, கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை எனக்கு உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், எனக்கு உதவி வரும்
கண்மலை நோக்கி. ஆமென். வானம் வையம். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உதவிக்கு வந்த தெய்வமே நன்றி என்று சொல்லுங்க. எனக்கு உதவி செய்ய வந்தவரே நன்றி என்று சொல்லுங்க. முக்கியமா இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை என்னன்னா, இயேசுவால நீங்க பரிசுத்தமாய் வாழ முடியும். கவனிங்க, பரிசுத்தம் தான் உங்களை உயர்த்தும். பரிசுத்தம் தான் உங்களை நீடித்த நாட்களா வாழ வைக்கும். நீங்க மனுஷன் பாவம் செஞ்சு தான் உடம்ப கெடுத்துக்கிறான், சீக்கிரமா மரித்து போறான். பரிசுத்தமா இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட காசு பணம் நிறைய சேரும். ஏன்னா நிறைய பேர் பாவத்துல தான் தங்களுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் அழிச்சு போட்டுறாங்க. நமக்கு இன்னைக்கு ஒரு பரிசுத்த ஜீவியம் தேவை. எத்தனை பேர் பரிசுத்தமா வாழணுங்கிற ஒரு கன்விக்ஷனுக்குள்ள இருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேளுங்க வாய் திறந்து. ஆண்டவரே, என் கண்கள்ல பரிசுத்தமா வாழணும், என் செவிகள்ல பரிசுத்தமா வாழணும் ஆண்டவரே, என் இருதயத்துல நல்ல எண்ணங்கள் வேணும் ஆண்டவரே. இந்த உலகத்துல ஒரு பரிசுத்தவானா, நீதிமானா, எல்லாருக்கும் மத்தியில ஒரு கனத்துக்குரியவனா, சாட்சி பெற்றவனா நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இக்கட்டில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவ. ஒருவேளை எந்த பிரச்சனையில் இருந்தாலும் இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்ன பிரச்சனைங்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, கடன் பிரச்சனையிலேருந்து என்னை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. ஓ, தேவையில்லாமல் சில பேர் எனக்கு எதிரியா இருக்கிறாங்க, என்னை கர்த்தர் விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தொழிலில், என் வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனை சிக்கல்களை கர்த்தர் மாற்றி விடுங்க ஆண்டவரே. அந்த கஷ்டங்களை கர்த்தர் அகற்றி விடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, எங்களுக்கு நீர் உதவி செய்கிற தெய்வமாய் இந்த காலை வேளையில் இந்த கிறிஸ்மஸ் நாளில் வெளிப்படுத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இனி நாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக எங்கள் கண்களை நோக்கி பார்த்தால் போதும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். எல்லாரும் சொல்லுங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். எங்களுக்கு கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நன்றி. துதிக்க நம்ம எல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.